அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, நம்ம மகாபாரதத்தில் ஒவ்வொரு கதைகளாக பார்த்துட்டு வர்றோம், ஒவ்வொரு பருவங்களாக பார்த்துட்டு வர்றோம். அதில் நம்ம ஏற்கனவே ஆதி பருவம், வனப்பருவம், ஆதி பருவம், சபா பருவம், வனப்பருவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல ஆதி பருவம் பார்த்தோம், அதுக்கடுத்து சபா பருவம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதத்தில் வனப்பருவம் பகுதி 10 பார்க்க போகிறோம். சென்ற பதிவில் 9 பார்த்தோம். இப்போ மகாபாரத வனப்பருவம் பகுதி 10 பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கதையை முழுசாக கேளுங்க. மேக்ஸிமம் என்னுடைய கதைகள் 5 நிமிடத்துக்கு மேலே போகாது. அதனால் நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை கதை கேட்குறதில் செலவிடுங்க. நன்றி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். யுதிஷ்டனுக்கு அர்ஜுனன் கற்றுக்கொண்ட ஆற்றல் வாய்ந்த தெய்வீக அஸ்திர சாஸ்திரங்களையும் அவற்றை உபயோகிக்கும் முறையையும் தெரிந்து கொள்ளணுன்ற ஆவல் உண்டாயிற்று. அதனால் அர்ஜுனன்கிட்ட அதை பற்றி விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறான். அர்ஜுனன் தான் கற்றுக்கொண்ட தெய்வீக அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் அதை உபயோகிக்கிற முறையையும் அதோட சக்திகளையும் விளக்க ஆயத்தமாகறான். அப்பொழுது அங்கு நாரத மகரிஷி பிரசன்னமாகி ஒரு எச்சரிக்கை செய்கிறாரு. இயற்கையின் வல்லமைகள் அனைத்தையும் மண்ணுலகவாசிகள் அறிந்தவர்கள் அல்லர். அப்படி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. வலிமையற்ற மனிதன் ஒருவனிடம் இந்த அஸ்திர சாஸ்திரங்களோட வல்லமை விளக்கப்பட்டால் அவன் அவைகளை முறையாக கையாள இயலாமல் தவிப்பான், அல்லது அந்த சக்திகளை துஷ்பிரயோகம் செய்வான். தெய்வீக ஆயுதங்கள் மனசக்தியை அடிப்படையாக கொண்டது. அவை மண்ணுலகுக்கு உரியவைகள் அல்ல. அந்த அஸ்திரத்தில் அமைந்திருக்கும் சக்தி அளப்பரியது. அந்த ஆயுதங்களோட வேகத்தை தங்குவதற்கு ஏற்ற வலிமை மண்ணுலகில் இல்லை. வெறும் பயிற்சி முறையில் அவைகளை கையாண்டு பார்த்தாலும் மண்ணுலகம் தாங்காது. அதனால் அவைகளோட பயிற்சி பெறுவதற்கு என்று அர்ஜுனன் மண்ணுலகிலிருந்து பிரித்தெடுத்து தேவேந்திரன் விண்ணுலகுக்கு அழைத்துட்டு போகிறான். இத்தகைய தெய்வீக அஸ்திரங்களுக்கு உரியவனான அர்ஜுனன் ஒருவன் மட்டும்தான். முற்றிலும் அவசியம் ஏற்பட்டாலொழிய அந்த அஸ்திரங்களை அவன் கையாளலாகாது. முற்றிலும் சுதாரிக்கக்கூடிய சாதாரண சந்தர்ப்பங்களில் அவைகளை பிரயோகிக்கும் எண்ணமே அர்ஜுனன் உள்ளத்தில் உதயமாகாது. அத்தகைய மன உறுதி படைத்தவன் அர்ஜுனன். அதனால் இந்த தெய்வீக அஸ்திரங்களை பற்றி இனிமே பேச வேண்டான்னு நாரதர் அங்கே எச்சரிக்கை பண்ணுறாரு. பாண்டவர்கள் வனவாசத்தில் பிரவேசித்து 10 ஆண்டுகள் ஆகியது. கஷ்ட நேரம் என கருதப்பட்ட இந்த 10 ஆண்டு வனவாசத்தை பாண்டவர்கள் ஆத்ம பலத்தை பெருக்குவதற்கு நல்ல பயன்படுத்தி கொண்டாங்க. அதன் அறிகுறியாக 10 ஆண்டுகள் விரைவாக போயிடுச்சு. பத்ரிகாசிரமத்தோட மகிமையும் எழிலும் அவங்களோட உள்ளத்தை கவர்ந்தது. அதனால் அந்த இடத்த விட்டு காலி செய்துட்டு வேறு இடம் செல்ல அவங்களுக்கு மனம் வரலை. இருந்தாலும் செய்து முடிக்க வேண்டிய ஏனைய முக்கியமான காரியங்கள் பாக்கி இருந்ததால் எஞ்சி இருக்கும் 2 வருடங்களை போக்குவதற்கு அவங்க காமியக வனத்துக்கு திரும்பி வந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாய்ஸ் ஆஃப் சனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதற்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.